ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எதை வச்சு செஞ்சுருக்கோம்னாக்க உருளைக்கிழங்கும் அரிசி மாவும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. அது மட்டும் இல்லை, இது கூட ஒரு டிப்பும் நம்ம செய்ய போகிறோம். அது ரெண்டும் எப்படி செய்கிறதுங்கிறதே இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையானதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி காஞ்ச மிளகா 5 மிளகா எடுத்து வச்சுருக்கேன், வர மிளகா. என்னோடது ரொம்ப காரம் இல்லாதனால 5 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பல் பூண்டாக 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன பல் பூண்டாக இருந்ததுன்னா குறைஞ்சது ஒரு 8ஆவது எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதில் பாதி வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒன்று கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தையும் மிளகாயையும் சேர்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பூண்டை 2 நறுக்கிட்டு அதில் சேர்க்க போகிறேன். ஏன்னா முழுசாக போடுறதோட இந்த மாதிரி நறுக்கி போட்டோன்னா ஈஸியாக அரைப்படும், அதுக்காக. அப்புறம் 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா 2 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். அதுவே இதோட நறுக்கி சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ இதை தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் சேர்க்கணும். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ இதுவை திரும்ப இன்னொருக்கா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா அந்த எண்ணெயோடு சேர்ந்து அரைப்படணும். இப்போ எண்ணெயோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு பாருங்கள், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நான் நார்மலான ரெட் சில்லி சேர்த்ததுனால இந்த மாதிரி இருக்குது கலரு. நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்த்திங்கனாக்கா நல்லாயிருக்கும். கலர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ரெட் கலரு. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இது பச்சரிசி மாவு தான் இன்றைக்கி நான் சேர்க்குறேன். பச்சரிசி மாவு நீங்கள் வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காதாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ நான் 2 கப்பு சேர்த்தாச்சு. இது கூட கடலை மாவு சேர்க்கணும். கடலை மாவு எவ்வளோனாக்கா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. அப்புறம் இது உப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். அந்த 1 டீஸ்பூன் அளவு உப்பே கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அதாவது எள்ளு மாதிரி, கருப்பு எள்ளு மாதிரியே இருக்கும், அதுதான் கருஞ்சீரகம். அது 1/2 டீஸ்பூன் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் அதை எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான் வீட்டிலே செஞ்சது தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்கணும். அப்படி இல்லைனாக்கா மேகி பாக்கெட்டில் வரும்ல நூடுல்ஸ் மசாலா, அந்த பாக்கெட் கூட 1 பாக்கெட் அப்படியே சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா அந்த கரம் மசாலா தான் இதோட ஃப்ளேவரை கூட்டி கொடுக்குறது இந்த ஸ்நாக்ஸுக்கு. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மல்லி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வச்சுருக்க மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கங்க. நல்லா பிசைஞ்சுக்கணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை இந்த மாதிரி கையில் ஊற்றிட்டு லேசாக தெளித்து தானே பிசைங்க, ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியான பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும், சப்பாத்தி மாவு அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும், அதுக்காக தான் சேர்த்து பிசைகிறது. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்துருச்சு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம். இப்போ நம்ம இதை எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கவுண்டர் டாப்பில் கூட தேய்க்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி கட்டையில் தான் தேய்க்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க சப்பாத்தி கட்டையில். தடவிட்டு அதை அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே அழகாக கொஞ்சம் கனமாக, ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் கொஞ்சம் நடுத்தரமாக தேய்ச்சிக்கலாம். நம்ம தேய்க்கிற அந்த கட்டையிலையுமே ரோல் பண்ணுறோம்ல, அந்த கட்டையிலையுமே எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ நான் குக்கீஸ் கட்டர் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த குக்கீஸ் கட்டர் டைமண்ட் ஷேப்பில் உள்ளதே எடுத்திருக்கேன். அதை அப்படியே வச்சுட்டு அமுக்கணும்னாக்கா அழகாக கட் ஆயிரும் நம்மளுக்கு.
இப்போ பாருங்கள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க மாவை அப்படியே மெதுவாக எடுத்துடலாம். இந்த கட் பண்ணது பார்த்திங்கனாக்கா இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கனம் வந்து ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் பாருங்கள் நான் காமிக்கிறேன் எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்னுட்டு. இந்தளவுக்கு கனமாக தேய்ச்சிக்கோங்க. அதில் வந்து ஓட்டை போடணும். ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டிங்கனாக்கா ஓட்டை வந்துடும். எதுக்காக இந்த ஓட்டை போடுறோன்னாக்கா அப்போ தான் நம்ம வறுக்கையில் வந்து புஷ்ஷுன்னு உப்பி வராமல் இருக்கும், தட்டையாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த ஓட்டை போடுறது. இந்தளவுக்கு போட்டு எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேக்கையிலே கூட ஓட்டை போட்டுட்டும் கட் பண்ணலாம். நம்ம வந்து ஃபோர்க்கில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இப்படி பச்சரிசி மாவில் வந்து அந்த ஃபோர்க்கை வந்து இப்படி கொஞ்சம் வந்து பிரட்டிட்டு அப்புறமா வந்து ஓட்டை போட்டிங்கனாக்கா அதில் வந்து ஒட்டிக்கிட்டு வராமல் வரும். இப்போ பாருங்கள் மிச்சம் இருக்க இந்த மாவையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இதுவையும் திரும்ப உருட்டிட்டு நம்ம வந்து தேய்ச்சிட்டு இந்த மாவையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிச்சமான மாவில் தான் இப்போ செய்கிறேன். இது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட அழகாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. நம்ம வந்து எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பச்சரிசி மாவே கூட கொஞ்சம் போட்டு அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அது மேலே வந்து தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி டம்ளர் வந்து விளிம்பு இல்லாத டம்ளர் கூட வச்சுட்டு அழகாக நம்ம அப்படி கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்க நம்ம என்ன பண்ணலான்னாக்க கத்தி வச்சுட்டு அப்படி கட் பண்ணி இப்படி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ அந்த குக்கீஸ் கட்டர் வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி பச்சரிசி மாவில் வந்து அதை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணுன்னாக்கா அதில் வந்து கட்டரில் வந்து ஒட்டாது, அப்படியே அழகாக நம்மளுக்கு கட் ஆயிரும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குதுன்னு. அந்த கட் பண்ணது நம்மளுக்கு கட்டர்லேயும் ஒட்டாமலும் வரும். அதனால் நீங்கள் ஃபோர்க்காக இருந்தாலும் கட்டராக இருந்தாலும் இல்லை கத்தியாக இருந்தாலும் இந்த மாதிரி பச்சரிசி மாவில் வந்து அதை வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓட்டையும் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் 2 இதுலேயும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கடைசி மாவை வந்து இந்த மாதிரி சின்னதாக ஓவல் ஷேப்பில் இது பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கத மெதுவாக ஒன்றா சேர்த்து ஒரே நேரத்தில் ஒரு 5-6 பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ரொம்ப இது பண்ண விட்டுறாதீங்க, கருக விட்டுறாதீங்க. அந்த சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துடணும். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக சவுண்டு வந்துச்சு பாருங்கள், நல்லா வறுபட்டது. இப்போ அதுக்கான டிப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து தயிர் தான் எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரையிலும் தயிர் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக மயோனீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். மயோனீஸ் வந்து என்கிட்ட கிடையாது, அதனால தான் நான் தயிர் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை வந்து நைஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன் நைஸாக நறுக்கிட்டு. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் இது வந்து மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன், தனி மிளகுத்தூள் இது. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் இதை வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டியாச்சு. இது மேலே கொஞ்சம் அழகுக்காக நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி 3ஐயும் சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நல்ல மணமாகவும் இருக்குது, சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான டிப்போட ஈவினிங் ஸ்நாக்ஸு எவ்வளோ ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு அந்த தயிரில் வந்து அப்படி டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. ஏன்னா பொட்டேட்டோ பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் இது வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை அரிசி மாவு வச்சு, கோதுமை மாவு வச்செல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.